இருக்கின்றது. அவர்தான் இந்த திருவிவிலியத்தில் நாம் பார்க்கின்ற போது அன்பு கடவுளால் உண்டாயிருக்கிறது. முதலாவதாக இந்த அன்பு யார் மூலமாக இந்த மக்களுக்காக வெளிப்பட்டது என்று சொல்லுகின்ற போது அது இயேசு பெருமானினுடைய அன்பு தான் சிலுவையிலே வெளிப்பட்டது என்பதை காட்டுகின்றோம். இதற்கு சான்றாக 1 யோவான்ல 4:10 4ஆம் அதிகாரம் 10வது திருவசனத்துல நாம் கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம் குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆகையினால அவர் தன்னுடைய குமாரனை பலியாக இந்த உலகத்திற்கு அனுப்பின காரணத்தினால தன்னையே மற்றவர்களுக்காக தன் உடலை பலியாக கொடுப்பதற்காக அவரை அனுப்பி இருக்கிற காரணத்தினால கடவுளினுடைய அன்பு இன்னது என்பது விளங்கி இருக்கின்றது. ஆகினால்தான் கடவுள் என்ன இயேசு பெருமான் இருந்தபோது நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். கடவுளுடைய அன்பு மற்றவர்களிடத்தில் வெளிப்பட வேண்டும். ஏழைகளிடத்துல, வறியவர்களிடத்துல, ஒன்றும் இல்லாதவர்களிடத்துல, துன்பப்படுகின்றவர்களிடத்துல, விதவைகளிடத்துல நாம் அன்பினை காட்டுகின்ற போது அது அன்பு பூரணமாக வெளிப்படுகின்றது. நான் சிறையில் இருந்தேன், யாரும் என்னை பார்க்க வரல. ஆடை இல்லாமல் இருந்தேன், யாரும் எனக்கு ஆடை கொடுக்கவில்லை. பசியா இருந்தேன், எனக்கு யாரும் உணவு கொடுக்கவில்லை. அப்போ இதுதான் நியாய தீர்ப்பு நாளிலே சொல்லப்படுகின்ற அது. நாங்க எப்போ ஐயா உம்மை இப்படியெல்லாம் பார்த்தோம்? கடவுள் சொல்லுகின்றார், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களிடத்திலே இந்த அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதன்மையான அன்பாக வெளிப்பட்டது இயேசு பெருமானினுடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. அதனாலதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அப்போ என்பு ஆகுபெயராக எலும்பை அது குறிக்கவில்லை, இந்த உடலையே குறிக்கின்றது. அப்போ இந்த அன்புடைமை என்கின்ற அதிகாரத்துல இந்த குறட்பா தெளிவாக யாரை குறிப்பிட்டு சொல்லுகின்றது? இயேசு பெருமானை குறிப்பிட்டு சொல்லுகின்றது. ஆகையினால கடவுளிடத்தில் அன்பு பாராட்டுகிறேன் என்கின்றவன் தன்னுடைய சகோதரனிடத்தில், காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு பாராட்டவிட்டால் அதனால் என்ன பயன் இருக்கின்றது? ஒரு பயனும் இல்லை. நாம் அன்புடையவர்களாக இருப்போம். அன்புடைய ஒரு உலகத்தை